நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் எப்பவுமே பிரஸ் ஆகிய நீங்க அதை ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அண்ட் அகைன் another event Hotspot 2 ஓட லான்ச் ஈவென்ட்க்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதாவது சர்ப்ரைஸ்ன்னு எனக்கே சொன்னாங்க, ஆனா பார்க்கறதுக்கே அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்ன்றதே சர்ப்ரைஸ், அதுல மாசா வச்சு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷ்ணு விஷால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட வெளியில கொண்டு வரணும், அதுக்கு ஐ திங்க் யூ given a huge support. thank you so much for that விஷ்ணு. அண்ட் எஸ், முதலாவதாக நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா co-producer சுரேஷ் குமார் அவர்கள் from 7 Warriors film to share few words please. அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட மட்டும் லைட் வச்சிருங்க ப்ளீஸ். சார் நீங்க அன்னைக்கு செக் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு லைட்டா கண்ணு கூசுச்சு சார். அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. எங்களுக்கு இது வெரி சர்ப்ரைஸ் தான், ஏன்னா ப்ரெஸ் மீடியா தான். ஸோ ஒரு படம் பண்ணுறது பெரிய கஷ்டம், ரெண்டாவது படம் பண்ணுறோம், அதை எவ்வளோ சீக்கிரமாக இங்கே நிற்க வைக்கிறாங்கன்னா ப்ரெஸ் மீடியா தான், அவங்களுடைய சப்போர்ட் தான். ரொம்ப நல்லா போச்சு, மறுபடியும் உங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை ஒருத்தர் கேட்டாங்க, இங்கே சென்னை போகிறேன் அப்படின்னாங்க, என்னப்பாண்ணா ரெண்டாவது படம் பண்ண போகிறேன். அப்படியானாங்க, எப்படின்னா நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், வீணாலே வெற்றி தான். விஜய் சார் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, அப்புறம் விக்னேஷ் கார்த்திக், அப்புறம் பார்த்தா அப்படியே 2 விஷ்ணு விஷால் விவி. ஸோ பயங்கரமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மீடியா ப்ரெஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதானா சார்? எப்படி அடுத்ததுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக I would like to call upon producer KJB Chalkies இருந்து KJ Balamani Maraban to share few words please. அனைவருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் இன்னைக்கு வரைக்கும் ஓடிடியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து டே 1ல் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ப்ளஸ் பீப்புள் நீங்கள் தான் ஒரு உண்மையான மேஜர் ரீசன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இந்த படத்தை நம்ம ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்றது ப்ரொமோஷனாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம். பட் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, டேரெக்டாக ட்ரெய்லர், அப்புறம் ரொம்ப சட்டிலாக ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டிங்லாம் இல்லாமல் அப்படி தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம். பட் எங்களுக்கு அப்போ பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்ததே வந்து ப்ரெஸ் பீப்புள் தான். ஸோ நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஓகே, இப்போ சொன்ன மாதிரி அந்த ஈவெண்ட்லேயே சக்ஸஸ் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுரேஷ் நான் வந்து எங்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அவர் வந்து ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு செக் கொடுத்துட்டாரு. சரி ஓகே கொடுத்துட்டாரு, நம்ம இது எப்படி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ டைரக்டர் என்ன பண்ணார், டக்குன்னு இல்லை ப்ரோ நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தார். ஓகே, நல்ல ரிசல்ட். படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5 வாரம் தேட்டரில் போச்சு. ஆல் வீக்கெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு வீக்கெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வரைக்கும் ஓடிடி நல்லாவே போயிட்டுருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உண்மையிலேயே இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசன் யாருன்னா துரை அவர்கள். துரை தான் வந்து ஒரு புஷ் கொடுத்தாரு. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவர் ஒரு பூஸ்ட் கொடுத்து இதை பண்ணிங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் நான் துரை எல்லாம் உட்காந்து பேசுகிறப்போ அப்புறம் சுரேஷ் நாட்டனா ஒவ்வொரு கால் பேசி அதுக்கு ஒரு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே அடுத்த கட்டமாக எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் அவர் துரை கொண்டு வந்தார். என்னன்னா விஷ்ணு விஷால் ப்ரோ அவர் வந்துட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஹாட்ஸ்பாட் பார்த்துட்டு அதில் வந்து he liked the movie அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அது ஒரு படம் பண்ணியிருக்கோம். விக்னேஷ் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ், ஓகே அந்த டீம் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவராக முன்வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு ப்ரோ. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இப்போது செகண்ட் படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வர்றப்போ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ இட்ஸ் அ பிக் திங். அண்ட் இது மாதிரி சப்போஸ் நீங்கள் நிறைய பேருக்கு இன்னும் பண்ணணும்.
ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். ஸோ அபவுட் ஹாட்ஸ்பாட் 2 இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கேருந்து எப்படி ஆரம்பத்தில் உங்களுக்காக தேங்க்ஸ் சொன்னேனோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த படம் அடுத்த கட்டமாக போய் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஹெல்ப், நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நபர், அதாவது ஆங்கர்ஸ் ப்ரைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கராக ஆரம்பிச்சு நிறைய சின்ன சின்ன காமெடி பண்ணி அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டைரக்டராக மாறி நான் சொல்லும் பொழுது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், பட் த ஜேர்னி இஸ் பீன் சோ பிக். நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு அவரோட சக்ஸஸ்க்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே இல் பி காம் அண்ட் கம்போஸ்ட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Oh, you're already here. Thank you. And so yes, உங்களோட ஒரு வரவேற்போட I would call upon Vignesh to share a few words, please. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாமே பாலாவே பேசிட்டாரு. ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு விஷால் ப்ரோ, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லரில் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் படம் வந்து ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் ப்ரெஸ் நல்லா இருக்குன்னு எழுதுனதுனால தான் தேட்டரில் வந்து அது 5 வாரம் ஓடிச்சு. ஸோ அதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. இப்போ ரீசெண்டாக தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆயிருந்தது, தெலுங்குலேயும் நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ தெலுங்கு மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அங்கேருந்து ஹாட்ஸ்பாட் 2 பண்ணலாம் அப்படின்னும் போது மறுபடியும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்றதெல்லாம் விஷ்ணு விஷால் ப்ரோ அவர் சொல்லுவார். பட் ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு போல்டு ஃபிலிமை ட்ரஸ்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு கரேஜ் வேணும். ஸோ அது சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும்போதும் எனக்கு வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். ஜென்ரலாகவே நம்ம ஒரு பிம்பத்தோடு இருப்போம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பழகின ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஜோன் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கம்ஃபர்ட் ப்ரோ. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 2 மச் ஆக்சுவலி. நீங்கள் 1ல் வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ, என்னெல்லாம் குவக்கியாக இருந்ததோ அதை விட அதிகமாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1 என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக 2 கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மற்றபடி காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. அடுத்ததாக டீசர் இல்லைன்னா ட்ரெய்லர் லான்ச்சில் மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் இந்த ஹாட்ஸ்பாட் 2 நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் துரை தான். இது எப்படி பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம், அந்த ஐடியாஸ் எல்லாமே அவரோட பிரெயின் தான். இப்பவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ துரை ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மற்றபடி என்னோட டைரக்ஷன் டீம், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you. Without this man, this Hotspot 2 wouldn't have been possible அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐ திங்க் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அதில் வந்து பீங் அ பிக் ஆக்டர் அண்ட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இஸ் அ மேன் வித் ஃபுல் ஆஃப் ஹோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு விஷயம் கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணி மேலே வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு படங்களுமே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்க எல்லாரோட கைத்தொடர்பு ஐ கால் அப்பான் தி ஒன்லி ஆக்டர், மல்டி டேலண்டட் விஷ்ணு விஷால் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். வித்தவுட் மீ ஹாட்ஸ்பாட் 2 couldn't have been possibleன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக it would have been possible. Good content is always possible in any scenario, in any industry. ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த விதத்தில் ஹாட்ஸ்பாட் 1 அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா வித்தவுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன். அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன், என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோட திங்கிங் என்னென்னா, சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள். அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லார்கிட்ட, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கக்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வைரலாக ரீச் ஆகிடுது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது.
நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லையா, இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்ணுறாங்க டைரக்டர்ஸ், இப்போ ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடித்து நான் பேசினேன். அவன் மச்சான், ஆமாம் மச்சான், எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, டேய் நீ தானடா படம் பண்ணிடு, உன்னடா புரியல அப்படின்னு. ஆனால் அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லைடா, அப்படி நீ பேசினேன் டைரக்டர் கிட்ட பேசினேன், ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். அது எப்படிடா படத்தில் இல்லாத எப்படிடா நீங்கள் ட்ரெயிலரில் காட்டுவீங்க, இப்போ என்ன ட்ரெயிலர் இருக்கோ அதனால படத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன். இல்லை மச்சான் அவன் சொல்கிறான், சரி நம்பவும் பார்ப்போம் அப்படின்னா. எனக்கு பிடிக்கல மச்சி, இப்படிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வர்சேஷன்லாம் நடந்தது, அதுவும் பார்த்தேன். உங்கள் கோவம் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு கூட நினச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம், இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் கூட அடிங்க அப்படின்ட்டு, அதுவும் பார்த்தேன். ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்ஃபிடென்ஸாக இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். பரவாயில்ல, என்ன நம்ம எதுவும் நினச்சோம் ஆனால் வேறு எதுவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம். நான் ஷூட்டில் இருந்தேன், என்னால் தேட்டரில் பார்க்க முடியல. ஓடிடியில் வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன். அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா